வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். நீங்கள் வந்து காம்போ கொடுத்துருங்க கேட்டீங்க. ஏப்ரல் மாத ராசி பலன் கேட்டீங்க. அப்புறம் மந்த்லி கொடுங்க, எல்லாம் கொடுங்க. நான் சனி கொடுத்தாச்சு. ராகுக்கு எது பண்ணுறது வந்து பிக் ஜாப் நான் தனித்தனியாக தான் பண்ண முடியும். இப்போதைக்கு நான் குரு பயிற்சியோடைய அந்த ராசி லக்னம் காம்போ கொடுத்துறேன். ஒரு சுபகிரகம் குரு எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாரா? உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா? உங்களுக்கு பணம் கொடுப்பாரா? கல்யாணம் பண்ணி கொடுப்பாரா? குழந்தை கொடுப்பாரா? ஏன்னா குரு தான் இந்த முக்கியமான இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு மனுஷனுக்கு வந்து கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குன்னா குரு நல்லா இருந்தால் அந்த வாழ்க்கை சூப்பராக இருக்கும். கல்யாண வாழ்க்கை யாருக்கெல்லாம் சரியில்லையோ குரு சரி இருக்காது. அதே மாதிரி பொருளாதாரம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபினான்ஷியலாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா குரு சரியா இல்லைன்னு அர்த்தம். குழந்தை பாக்கியம், குழந்தை பிறந்து இந்த குழந்தையுடைய வளர்ச்சி, இது எல்லாமே குருவை பேஸ் பண்ணி வர்றது தான். ஸோ அதனால் முக்கியமான 3 காரகத்தை வந்து குரு தான் ஹோல்ட் பண்ணுறார். அவர் பயிற்சி நடக்க போகுது. இப்போ மே மாதம் குரு பயிற்சி மிதுனத்தில் வரப்போகிறார். குரு என்ன செய்ய போகிறார், அது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி கொடுத்துட்டேன், ப்ரிடிக்ஷன் கொடுத்துட்டேன். அது அப்லோட் ஆகிடுச்சு, அதை பார்த்துருக்கீங்க. நான் இப்போ வந்து டீட்டெயிலாக உங்கள் லக்னம் உங்கள் தசாபுதியோட தொடர்பில் வரேன். கம்ப்ளீட்டாக பாருங்கள். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் தான் நம்மளது. நான் எல்லா வாரமும் சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த முறை இன்னும் என்ன சொல்கிறேன்னா, லைஃப் ஹாரோஸ்கோப்ன்ற அந்த பர்டிகுலர் கீ வந்து அந்த வேர்டு கீ வந்து நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்களுடைய வெப்சைட் வந்து www.lifehoroscope.in. அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அதில் ஒரு நம்பர் இருக்கும். அது என்னோடய டீம் நம்பர். இன்னொன்று டிஸ்பிளே எடுத்துகிற நம்பர் தான் எங்களோட டீம் நம்பர். இது தவிர வேறு எந்த நம்பர்ஸும் எங்களோட நம்பர்ஸ் கிடையாது. இந்த சைட் தவிர வேறு எந்த சைட்லையும் நாங்கள் ப்ரொமோஷனும் பண்ணல, வேறு எந்த பெய்டு ப்ரொமோஷனும் பண்ணல, வேறு எந்த விதமான நாங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணல, எதுவுமே பண்ணல. இது மட்டும் தான் இருக்குது. இதில் மட்டும்தான் இந்த சர்வீஸை ஆட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம். எங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஆஸ்ட்ராலஜிஸும் இருக்காங்க. ஸோ சம் ஜூனியர்ஸ், நான் நல்லா ஒரு டீமாக ட்ரெயின் பண்ண ஜூனியர்ஸும் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் அடிஷ்னலாக பண்ணுறதுக்கும் இருக்காங்க. ஸோ எல்லா சர்வீஸும் இருக்குது. அதனால் அதை கரெக்டாக பயன்படுத்திங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம குரு பயிற்சி ராசி லக்ன காம்போவை டீச்சலாக பார்க்கலாம். ரிஷபராசி. ரிஷபம்னா சுக்ரன்னா இது நீங்கள் காலச்சக்கரத்துக்கே கேட்டிங்கன்னா ரிஷபம்னா வந்து ஒரு ஒரு மனிதனுடைய நல்ல குடும்ப வாழ்க்கை, ஒரு அன்பு, பாசம், காதல், ஒரு நல்ல உறவு, நல்ல குடும்பம், நல்ல பொருளாதாரம், நல்ல வளர்ச்சி, நல்ல வீடு, வாகன வசதிகள் எல்லாமே அந்த ரிஷபம் தான் கொடுக்கும். அந்த ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் பொதுவாக இப்போ சூப்பராக இருக்குங்க டைமு. இப்போ ரிஷபத்துக்கு குரு பயிற்சி. ரிஷபத்துக்கு நிறைய பேர் என்ன கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு ஒருத்தர் தெளிவாக மெசேஜ் அனுப்பிச்சார். ரிஷபராசி, நான் ரிஷப லக்னம், எனக்கு நடக்கிறது வந்து குரு திசை. ஏன்னா என் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம், வயசு 40 நினைக்கிறேன். கார்த்திகைனா சூரியன் நட்சத்திரம் இருக்குமா. அப்புறம் சந்திரன் 10 வருஷம், சூரியன் நம்ம ஒரு 3 இயர்ஸ் எடுத்துப்போம். 3 + 10 13, அகைன் 7 இயர்ஸ் வந்து உங்களுக்கு செவ்வாய் திசை. ஸோ 20 வயசு வரைக்கும் செவ்வாய் திசை. 20லேருந்து 38 வயசு வரைக்கும் கரெக்டாக ராகு. கரெக்டாக ஒரு 39 நினைக்கிறேன் போட்டிருந்தார் க்ளீனாக. எனக்கு கரெக்டாக குரு திசை. ரிஷபராசி, ரிஷப லக்னம். எனக்கு வந்து குரு வந்து சுய ஜாதகமில் 4th ஹவுஸில் சிம்மத்தில் இருக்குது. எனக்கு எப்படி இருக்கும், இந்த குரு நல்லா ஃபேவர் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் சார்ட் எனக்கு தெரியாது, பட் அவர் வந்து மொட்டையாக போட்டார். ஆனால் நான் வந்து படித்து பார்த்ததில் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ரிஷபராசிக்கு பொதுவாக வந்து குரு வந்து யோகக்காரகன் அல்ல. பட் கெட்டது செய்கிற கிரகம் வந்து குரு அதிகம் கிடையாது. இப்போ முறை நடக்க போகிற டிரான்ஸ்லேஷன் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணும்போது, ரிஷபராசியில் சேர்ந்து ரிஷப லக்னமாகவும் இருந்தீங்கன்னா 2ல் குரு வரார் இல்லையா. அவர் என்ன பண்ணுவார்னா, ஏதாவது ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்லையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லையோ பண்ண வச்சிருவார், விடமாட்டார். அது 2ல் குரு வந்தால் பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது கொட்டணும், எதையாவது வாங்கியே ஆகணும். இப்போ சப்போஸ் சில பேர் ஒரு வீடு புக் பண்ணுறாங்க. அந்த வீடு வந்து ஒரு பெரிய பட்ஜெட்னா சப்போஸ் ஏதோ ஒரு க்ரோர்ஸில் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு வச்சுப்போம். சப்போஸ் உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து அவ்வளோ பெருசாக போக முடியாது, சும்மா ஒரு சிம்பிளாக பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு புக்கிங் நீங்கள் பண்ணலாம். அப்போ என்ன சொல்லுது குருனா, நான் எங்கேயாவது என் பணத்தை கொண்டு போய் முதலீடு பண்ணுவேன், அதுக்காக கடனை வாங்குவேன். ஏன் கடனை வாங்குவேன்? அவர் லார்ட் ஆஃப் 8 கூடியவன். ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 8 கூடியவன் குரு. அவர் 2ஆம் இடத்துல வந்துட்டார்னா முதலீடு போட போகிறார், எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ண போகிறார். அது வீடாக இருக்கலாம், ஒரு தொழிலாக இருக்கலாம், ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ஷேர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு காராக கூட இருக்கலாம். எங்கேயோ போய் பணத்தை போடணும். அதை வந்து தூண்டி விடும், அந்த குரு தூண்டி விடும். ஆனால் அவங்களுக்கு அது வந்து பாதகாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறதுனால கடன் வாங்கி பேங்க் லோன் லோன் அப்ளை பண்ணுவோம், லோன் கிடச்சிது, நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி ஒரு மைண்டை வந்து இந்த முறை ரிஷபராசி கொடுக்கும். அது ரிஷப லக்னமாக இருந்தாலும் அப்படி தான் கொடுக்கும். சரி, இது கெட்டதாக நல்லதான் நீங்கள் கேட்பீங்க. நான் ஒன்று தெளிவாக சொல்லிடுறேன். ரிஷபத்துக்கு குரு பாதகாதிபதி ப்ளஸ் அஷ்டமாதிபதி. கடனை வாங்கி முதலீடு போட்டிங்கன்னா தப்பிச்சிங்க. கடனை அடைக்கிறதுக்கு வருமானம் வந்துடும்.
கடனே வாங்காமல் கையிருப்பு நீங்கள் போட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஏன்னா ரிஷபத்துக்கு இந்த சமயத்தில் போடுற முதலீடு கடன் மூலியமாக போட்டால் நல்லது. அவ்வளோதான் விஷயம். எதை நீங்கள் புரிஞ்சிங்க. அவங்கவுங்க சுயஜாதத்தை பொறுத்து ரிஸ்க்கை வந்து அளவாக எடுத்துங்க. இது ஒரு மேட்ரு உங்களுக்கு. ரெண்டாவது, சப்போஸ் லக்னத்தை ரிஷபமாக இருந்து தூக்கிடுவோம். வேறு என்னென்ன லக்னத்துக்கு இது ஃபேவராக இருக்கும்? ராசி ரிஷபம் கன்ஃபார்ம். பலன் நல்லா இருக்குது குரு. ஏன்னா குரு தான் கல்யாணம் கொடுப்பாரு, குரு தான் குழந்தை பாக்கியம் தருவார், குரு தான் பொருளாதார முன்னேற்றம் தருவார், வேலை தருவார், படிப்பு தருவார். இதெல்லாம் இந்த ரிஷபத்துக்கு இந்த முறை பலன் நல்லா இருக்குது. தொழில் செய்கிறது, என்னென்ன விஷயம் சொல்லிடுறேன். குழந்தை, திருமணம், அது காதல் திருமணமோ இல்லை நிச்சயிக்கப்பட்ட திருமணமோ, அதுக்கப்புறம் வந்து குழந்தை பாக்கியம் சொன்னேன், திருமணம், பொருளாதாரம், திடீர்னு ஒரு பொருளாதார வளர்ச்சி, முதலீடு, தொழில் செய்வது, புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குவது, படிக்கிறது, மேலே ஒரு ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும், எஜுகேஷன் லோன் நேராக எடுத்து ஃபாரின் ட்ரை பண்ணுறேன். இதுக்கெல்லாம் இப்போ நேரம் நல்லா இருக்குது. சரி, இது ரொம்ப நல்லா இருக்குன்றது ஓகே. ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கு ஓகே. ரிஷபராசி மேஷ லக்னமாக தான் நான் என்னென்ன லக்னம்னு சொல்லிடுறேன். இந்த வருஷத்தில் 2025 பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்து ஒருவேளை நீங்கள் மிதுன லக்னம், ரிஷப லக்னம் இல்லை மிதுன லக்னம், ஒருவேளை நீங்கள் வந்து அப்படியே யோசிச்சோம்னா, ஏன்னா கடகம், சிம்மம், கன்னி, துலாம் லக்னம் ரிஷபராசி கூட பரவாயில்ல, பெட்டராக தான் இருக்குது. நாட் பேட், ஆக்சுவலி நாட் பேட். விருச்சிக லக்னம் சுமார். தனுசு லக்னம், ரிஷபராசி தனுசு அதுவே சஷ்டாங்கமாக இருக்கும். பட் ஆனால் இந்த முறை காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஏன்னா லக்னம் தனுசுக்கு 7லேருந்து பார்வையை பதிச்சிருவார், ரிஷபத்துக்கு 2ஆம் இடத்துல குரு. ரெண்டுமே ரொம்ப நல்ல காம்பினேஷன், ஃபஸ்ட் கிளாஸாக பலன் தரும், பாசிட்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது அப்படியே வரிசை எடுத்தோம்னா, ரிஷப ராசியில் பிறந்து மகரம் அப்படிங்கிற லக்னம் கொஞ்சம் கை கொடுக்கும். இந்த ராசி லக்னம் காம்பினேஷன் கொஞ்சம் கை கொடுக்கும். சிம்மத்துக்கு ஃபைனான்ஷியலாக ஓகே, பட் நாட் அப் டு த மார்க். எதிர்பார்க்குற அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியல. ஸோ குரு பயிற்சி ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒன்று மினிமம் கொடுக்கும். லக்னம் மேஷமாக இருந்தாலோ, இல்லை லக்னம் வந்து கடகமாக இருந்தாலோ, இல்லை லக்னம் வந்து கன்னியாக இருந்தாலோ, லக்னம் விருச்சிகமாக இருந்தாலோ, லக்னம் கும்பமாக இருந்தாலோ, இல்லை லக்னம் வந்து மீனமாக இருந்தாலோ ரொம்ப சுமாரான பலன் தான். அதில் கும்பத்துக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். மற்றதை கம்பேர் பண்ணி கும்பம் கொஞ்சம் பெட்டர். ஏன்னா கும்ப லக்னத்தில் பிறந்திருந்தால் குரு பார்வை விழும், கும்பத்திலே விழும். ரிஷபத்துக்கு 2ல். ஆனால் அவங்க 2 பேருக்கும் அந்த கும்பம் அண்ட் ரிஷபம் காம்பினேஷனுக்கு வந்து குரு ஃபேவரான பிளானட் கிடையாது. பட் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக மட்டும் ஹெல்ப் பண்ணிவிடுவார் இந்த முறை. அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. மேரேஜ் 2 விஷயத்தை கை கொடுத்துருவார், சப்போர்ட் இருக்குது. அதனால் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுங்க. ஸோ ஓவராலாக குரு ரிஷபத்துக்கு ஃபேவரான பிளானட்டாக இல்லைனாலும் அவர் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை ஏதாவது வகையில் கடன் மூலிமா, இப்போ ஒன்றும் இல்லை கல்யாணம்னு வச்சுங்களேன், திடீர் ஏற்பாடு, இப்போ தாம் தூம் பிரம்மாண்டமாக பண்ணணும்னு நினச்சோம், நடக்கும். கடன் வாங்கி நடக்கும். இது எப்படின்னா, கல்யாணம் சூப்பராக இருந்ததுங்க எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் செலவு பிச்சுக்கிச்சு. நம்ம போட்ட பட்ஜெட் வந்து 10னா 20 ஆகிடுச்சு. அப்படி தான் அந்த கணக்கு. அதே மாதிரி ரிஷபம் வந்து படிப்பு. சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் ரிஷபராசி, அப்பா அம்மாட்ட சொல்கிறீங்க, அம்மா எப்படியாவது எனக்கு இது கொடுத்துருங்க, இது ஒன்று தான் லைஃப்லேயே எனக்கு பெரிய ஆசை, நான் எப்படியாவது ஃபாரினில் போய் இந்த யூனிவர்சிட்டி தான் நான் படிப்பேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறீங்க. பட்ஜெட் வந்து 25 லட்சம் கொடுக்குறாங்க. நீங்கள் போய் லோன் அப்ளை பண்ணி 25 லட்சம் சாங்ஷன் கிளம்புறீங்க. போனால் சும்மா இருக்குமா செலவுகள்லாம், மற்ற ஏற்பாடுகள், மற்ற தேவைக்கெல்லாம் நிறைய பணம் தேவைப்படும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இதுதான் சும்மா நான் ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஸோ ரிஷபம் ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு, ஒரு முதலீடு செய்கிறதுக்கு, ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல நேரமாக நீங்கள் எடுத்துக்கலாம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு ஜென்ரலான ஒரு பலன் தான். நான் வந்து அந்த ராசி லக்னம் காம்போலாம் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன லக்னம், என்ன ராசி, என்ன நட்சத்திரம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அது உங்களுடைய அடிப்படையான கடமை. அடிப்படையான கடமைன்னா, நீங்கள் அஸ்ட்ராலஜியை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, நம்புறீங்க, ஹாரோஸ்கோப்னு ஒன்று இருக்குன்ற நம்புறீங்க, பிளானட்டோட இன்ஃப்ளூயன்ஸை நம்புறீங்க, நீங்கள் கோயிலில் போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுறீங்க, நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க, நீங்கள் நல்ல நாள் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறீங்க, நீங்கள் நல்ல நாள் பார்த்து தான் குழந்தைக்கு பேர் வைக்கிறீங்க, நீங்கள் நல்ல நாள் முகூர்த்தம் குறித்து தான் ஒரு சுபகாரியம் செய்கிறீங்க, வீடு கிரகப்பிரவேசம் செய்கிறீங்க, நீங்கள் ஒரு நல்ல நாள் பார்த்தா ஒரு கார் வந்து டெலிவரி எடுக்கிறீங்க, இல்லை நீங்கள் குழந்தை கூட இப்போ வந்து நிறைய பேர் நார்மல் டெலிவரி இல்லை சிசேரியன் தான் பண்ணணும் டாக்டர் சொன்ன உடனே என்ன பண்ணுறீங்க, அதுக்கு நாள் தேடுறீங்க. எல்லாமே நீங்கள் ஒரு நல்ல நாளை ஏன் சூஸ் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை அஸ்ட்ராலஜியில் இருக்கோ இல்லையோ, நமக்கு எதுவும் கெடுதல் நடந்துடக்கூடாதுன்ற நம்பிக்கை இருக்குது. தப்பு இல்லை, எல்லா மனுஷருக்கும் ஒரு நல்லது நடக்கணும்னு தான் எல்லாருக்கும் ஒரு எண்ணம். எனக்கும் அந்த எண்ணம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து அடிப்படையை உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது என்ன ஒரு 2 நிமிஷம், நீங்கள் என்ன ராசி, நீங்கள் என்ன நட்சத்திரம், நீங்கள் என்ன நாள் பிறந்தீங்க தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. இதை தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு வீடியோ பார்க்கும்போது உங்களை வந்து கம்பைன் பண்ணலாம். இதை விட இன்னும் ஒரே ஒரு படி மேலே போகலாம். கொஞ்சம் தசா புத்தி, நமக்கு என்ன தசை நடக்குது, ரொம்ப சிம்பிளுங்க. அது தசா கால்குலேஷன் சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அதுக்கு லேர்ன் ஆஸ்ட்ரோவில் தனியாக பண்ணியிருக்கேன். தசா கால்குலேஷன் வீடியோஸில் எந்த நட்சத்திரத்தில் பார்த்தா எத்தனை ஆண்டு காலம் தசை நடக்கும்,
அதுக்கு அடுத்து என்ன தசை நடக்கும், அதுக்கு அடுத்து என்ன தசை நடக்கும்ன்றதை கிளியராக நான் கொடுத்துருக்கேன். அது ரொம்ப சிம்பிளாக எளிமையாக புரிஞ்சுக்கிற ஒரு வீடியோ. உங்கள் ஹாரோஸ்கோப் என்ன, உங்களுக்கு வந்து சுக்கரன்னா என்ன, உங்களுக்கு வந்து ஒரு லவ் லைஃப் எப்படி இருக்கும், ஃபைனான்ஷியலாக லக்ஸரி லைஃப் எப்படி இருக்கும், அது சுக்கரன் நல்லா இருக்கா, ஈஸி. சனி எப்படி இருக்கார், நமக்கு ஆயில் எப்படி இருக்குது, ஆரோக்கியம் எப்படி இருக்குது, சனி எப்படி, நம்ம வருத்தப்பட்டு வாழ்வோமா சந்தோஷமாக வாழ்வோமா, சனியை செக் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. குரு எப்படி இருக்கார், நம்ம குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக இருக்குமா, நமக்கு பிறக்கிற குழந்தைகள் நல்லபடியாக இருப்பாங்களா, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா, அவங்கள பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோமா, அந்த குரு அது காமிக்கும். அதுக்கு அடுத்தது உங்களோட பொருளாதார வளர்ச்சி. நான் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு சாதாரண லெவலில் இருந்தார், மிடில் கிளாஸ். நான் அதை விட ஒரு கிளாஸ் மேலே வருவேனான்னு யார் சொல்லுவோம், குரு தான் சொல்வார். வளர்ச்சி அடைய போறியா, வீழ்ச்சி அடைய போறியா, குரு காமிக்கும். அதுக்கு அடுத்தது நீங்கள் செக் பண்ண வேண்டியது புதன். புத்தி கூர்மையாக இருப்பீங்களா, புத்திசாலியாக இருப்பீங்களா, அட்லீஸ்ட் நீங்கள் புத்திசாலியாக பிறக்க வேணாம், புத்தி உள்ள மனிதர்கிட்ட நீங்கள் கற்றுக்கலாமே, அவங்க சொல்கிறத கேட்டுக்கலாமே, அவங்க சொல்கிறத கற்றுக்கலாமே, அது யார் காமிப்பா, புதன் தான் சொல்வார். அப்போ புதன் எங்கே எப்படி இருக்கார். சூரியன், ஒரு ஆற்றலோடு இருப்பீங்களா, எனர்ஜியோடு இருப்பீங்களா, ஒரு சக்திசாலியாக நீங்கள் யார், உங்களுடைய பரம்பரை என்ன, நீங்கள் எதுக்காக ஜனனம், உங்கள் கர்மா என்ன அப்படிங்கிற சூரியன் வந்து ஓரளவுக்கு மெசேஜை கொடுத்துரும். உங்கள் பார்வை என்ன, உங்கள் நோக்கம் என்ன, கொள்கை, உங்களுடைய கொள்கை என்ன. அப்போ சூரியன் எப்படி இருக்குது. சந்திரன் கடைசியாக உங்கள் மனசு எதை சார்ந்து வந்திருக்கு, உங்கள் மனசு எதை விரும்புது, பணமா, புகழா, பொருளா, இல்லை ஆதாயமா, இல்லை வந்து பதவியா, அதிகாரமா, இல்லை சேவையா, இல்லை பக்தியா, இல்லை குடும்ப பாசமா, என்ன விரும்புறீங்க அப்படிங்கிறத அந்த சந்திரன் காமிக்கும். ஈச் அண்ட் எவ்ரி பிளான்ட்டை நீங்கள் ரீட் பண்ணலாம். ராகு யோகத்தை எவ்வளோ கொடுக்க போகுது, கேது ஞானத்தை எவ்வளோ கொடுக்க போகுது, செவ்வாய் உங்கள் உடலில் பலத்தை எப்படி கொடுக்க போகுது, நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருப்பீங்களா, நீங்கள் வீர தீர செயல்களை புரியக்கூடியவராக இருப்பீங்களா, நீங்கள் ஆற்றல் மிக்க மனிதராக இருப்பீங்களா, நீங்கள் கடைசி வரைக்கும் உடல்வாகோட நல்ல உடற்பயிற்சி செய்யக்கூடிய மனிதராக இருப்பீங்களா அப்படிங்கிறது இந்த செவ்வாய் தான் காமிக்கும். அப்போ செவ்வாயுடைய சக்தி எப்படி இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணலாமே, உங்கள் ஹாரோஸ்கோப்பில் பார்க்கலாமே. அப்போ உங்கள் ஹாரோஸ்கோப்பில் எது வீக்காக இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாமே, எது பெனிஃபிக் அண்ட் மெல்ஃபிக், எது வந்து நமக்கு வந்து யோகமாக இருக்குது, எது தோஷமாக இருக்குது, அது எப்படி நிவர்த்தி பண்ணலாம், எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கே. முதல்ல உங்கள் மைண்ட் எப்படி இருக்குது, அதுக்கு உங்கள் விதி ஒத்து போலையா, அதுக்கு உங்கள் தசை ஒத்து போலையா, அதுக்கு உங்கள் பிளானட்டரி பொசிஷன் சப்போர்ட் பண்ணுமா பண்ணாது, அதை ரீட் பண்ணி கால்குலேட் பண்ணி புரிஞ்சிக்கலாம். நான் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய நண்பர்களுக்கும் ஒருவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.